டோலக்பூர்ங்கிற ஒரு ஊர்ல பசந்திங்கிற ஒரு மந்திர ஆடு இருந்தது. அதோட கழுத்துல ஒரு அதிசய மணி இருந்தது. அது ஒரு மந்திர மணி. அதோட எல்லா மந்திரமும் அந்த மணியில தான் இருந்தது. டோலக்பூர் முழுக்க எல்லாருக்குமே அந்த ஆடு ஒரு மந்திர ஆடுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு நாள் விஷ்ணுங்கிற ஒரு விவசாயி அந்த ஆட்டுக்கிட்ட வராரு. கைய வணங்கி சொல்றாரு, மாயாடு, பசியை தீக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடே இல்லப்பா. வீட்டுல என்னோட மனைவியும் பிள்ளைங்களும் பசியோட இருக்காங்க. கடவுளா நினைச்சு கேக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கை வணங்காதீங்க அண்ணா, நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். இன்னையில இருந்து உங்க குடும்பம் எப்பவுமே பட்னியா இருக்காது. இத சொன்னதுக்கு அப்புறம் அந்த மந்திர ஆடு தன்னோட தலைய ஆட்டுது. அதோட மணியும் ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. அந்த மணியில இருந்து ரொம்பவே பிரகாசமான ஒரு ஒளி வருது. விஷ்ணுக்கு முன்னாடி சில தானிய மூட்டைகளும் சாப்பாட்டு பொருளும் முன்னாடி வந்து பிரதிபலிக்குது. இந்தாங்க, இது எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. இதனால உங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் ஆயிடும். அப்புறம் இந்த மந்திர சாப்பாடு எல்லாம் எப்பவுமே தீந்து போகாது. ரொம்ப நன்றி மாயாடு. என்னோட மந்திரத்தால இந்த சாப்பாடு எல்லாம் எப்பவுமே தீந்து போகாது. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வைங்க, எப்பவுமே கடின உழைப்ப விடாதீங்க. சரி ஆடு, ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் மந்திர ஆடா இருந்தாலும் அது கூடவே நான் எல்லாருக்கும் நன்மைகளை தான் கத்து கொடுப்பேன். அதனால எல்லாரும் என்னோட மந்திரத்து மேல மட்டும் இல்ல, கடின உழைப்பிலையும் சார்ந்திருக்கணும். மந்திர ஆடு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விஷ்ணு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் ஒரு நாள் சாயந்தரம் ஆடு தன்னோட தோழி பூரி மாட்டை சந்திக்க போகுது. பூரி மாடும் ஆடும் ரொம்பவே ஆழ்ந்த தோழிகள். ஒரு நாள் அந்த ஆடும் பூரி மாடும் சேர்ந்து ஒன்னா புல்ல மேஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஆடு அதுகிட்ட சொல்லுது, சில சமயம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒருவேளை என்கிட்ட இந்த மந்திர மணி இல்லைன்னா நான் ஒரு மந்திர ஆடா இருந்திருக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு வேட்டைக்காரன் என்ன வேட்டையாடி இருப்பான். அப்புறம் நான் இவ்ளோ பேருக்கு உதவியும் செஞ்சிருக்க முடியாது. அட, நீ என்ன இப்படி பேசுற? கடவுள் ஏதாவது யோசிச்சுதான் உன்னை மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக தேர்ந்தெடுத்திருப்பாரு. இந்த மாதிரி தப்பான எண்ணத்தெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. என்னன்னா, கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவுமே நடக்க கூடாது. மந்திர ஆடு எல்லாத்துக்குமே உதவி செய்யும். அதனால அது ரொம்பவே பிரபலம். ஆட்டோட மந்திர செய்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு எல்லா ஊருக்குமே பரவிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊருக்காரங்களும் அந்த மந்திர ஆட்டுக்கிட்ட இருந்து உதவி கேட்கறதுக்காக அதுகிட்ட வருவாங்க. இப்படியே பரவி பரவி அந்த விஷயம் ஒரு மாயாவி ஜலாலுக்கும் வந்தடைஞ்சது. அந்த மாயாவி ஜலாலுக்கு தன்னோட மாயாஜாலத்துல ரொம்பவே பெருமை இருந்தது. அவரு தன்னை ரொம்ப பெரிய மாயாவின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மந்திர ஆட்டை பத்தி தெரிஞ்ச உடனே ஜலால் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, யார் தான் அவன்? அந்த மெஜிஷியனோட பேரு ரொம்ப பிரபலமா இருக்கு. அது ஒரு ஆடு தலைவரே. என்ன சொல்ற நீ? ஒரு மனுஷனை நீ மெஜிஷியன் சொன்னா அத கூட நம்பிக்கலாம் பாத்துக்கோ. அதுவும் ஒரு மிருகமா? அதுவும் ஒரு ஆடா? இவ்வளவு பெரிய மெஜிஷியன் எப்படி ஆக முடியும்? நான் உண்மையதான் சொல்றேன். அது ரொம்ப பெரிய மெஜிஷியன் ராஜாவே. ஜலாலோட பெரிய மேஜிஷியன் யாருமே இருக்க முடியாது. நான் கண்டிப்பா இந்த மேஜிஷியன் ஆட கண்டிப்பா பாத்தே தருவேன். நானும் பாத்துக்கிறேன்னு யாரு அதுன்னு. அதுவும் ஜலால் மேஜிஷியனை ஆப்போசிட்டா இருக்கிறது. இத சொன்னதுக்கு அப்புறம் ஜலால் டோலக்பூர் ஊரை நோக்கி போறாரு. கொஞ்ச நாள் பயணத்துக்கு அப்புறம் ஜலால் டோலக்பூரை வந்தடைறாரு. அங்க போய் அங்க ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல தங்குறாரு. அப்புறம் தன்னோட மாயாஜாலத்தால முனிவரா மாறி ஊர்ல இருக்கிற அந்த மந்திர ஆட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஊருக்குள்ள போறாரு. பிச்சை கேக்குற சாக்குல ஊரு ஃபுல்லா அழைஞ்சு ஜலால் மாயாவி அந்த மந்திர ஆட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. சாயந்தரம் அவரு அந்த வீட்டுக்கு திரும்பும் போது அவரு சொல்றாரு, ஓஹோ, அப்போ இந்த ஆடு செய்யற மெஜிஷியன் எல்லாமே ஆடு கழுத்துல தொங்கிட்டு இருக்க அந்த மணில தான் இருக்கு. ஆமா ராஜாவே, அது கழுத்துல அந்த மணி இல்லனாக்கா அது சாதாரண ஆடா மாறிடும். நீங்க ரொம்ப சரியாதான் சொல்றீங்க ராஜாவே. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த மணியை கைப்பற்றி ஆகணும். உங்ககிட்ட சொல்ல போனா உங்ககிட்ட மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கழுத்துல இருக்க மணியும் நீங்க மட்டும் மேஜிக்கல் மந்திரத்தை போட்டுட்டீங்கன்னாக்கா அதுக்குள்ள இருக்க பவரும் உங்ககிட்டே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க சக்திசாலியாவும் பெரிய மாயாவையும் ஆயிருவீங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்னைய மீறி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அங்க மந்திரவாதி ஆட்டோட வாழ்க்கை சாதாரணமா போயிட்டு இருக்கு.
மந்திரவாதி ஆட்டுக்கு தெரியவே தெரியாது அதோட அக்கம் பக்கத்துல ஆபத்து அலைஞ்சிட்டு இருக்குன்னு. ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப ஜலால் கையில புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வராரு. ஒரு மந்திர இசைய வாசிக்கிறாரு. இதனால ஊருக்காரங்க இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஜலால் அந்த மந்திர ஆட்டு பக்கத்துல போறாரு. அந்த மாய இசையினால அந்த ஆடும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு. ஜலால் எச்சரிக்கையா அதோட கழுத்துல இருந்து அந்த மணியை எடுத்துறாரு. கடைசியா இந்த மணி என் கையில வந்து சேர்ந்துருச்சுப்பா. இனிமே இந்த ஆடு ஒரு சாதாரண ஆடு. இப்போ அது கிட்ட இருக்க மாய சக்தி எல்லாம் என் கிட்ட வந்துடுச்சு. இனிமே யாருமே இந்த ஆட்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கடவுளா நான் இருப்பேன். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்கள என் கிட்ட வருவாங்க. என் முன்னால யாருமே பெரிய ஆள் ஆக முடியாது. ஜலால், என் பேரு ஜலால், மெஜிஷியன் ஜலால். இது சொன்னதுக்கு அப்புறம் ஜலால் திரும்பவும் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. காலையில ஆனதும் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அந்த மந்திர ஆடு தன்னோட கழுத்துல மந்திரமணி இல்லாதத பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுது. இங்கேயும் அங்கேயும் தன்னோட மணியை தேட ஆரம்பிக்குது. கடவுளே, என்னோட மந்திரமணி எங்க போயிடுச்சு? அந்த மணி இல்லாம நான் மக்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? என் மணியை யார் தான் திருடினாங்க? ரொம்பவே வருத்தத்தோட அந்த மந்திர ஆடு பூரி மாட்டுக்கிட்ட வருது. அதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ரொம்பவே நேர்த்தியா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. மணிய தொட்டாலே ரொம்ப சத்தம் வருமே. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். உன் கழுத்துல இருந்து அந்த மணி போனுச்சு, ஆனா உனக்கு தெரியவே இல்லையே. இதுக்கு முதல்ல யாருமே என்னோட மந்திர மணியை கை வைக்க கூட யாரும் நினைச்சு பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது நேத்து நைட்டு யாரு வந்து என்னோட மந்திர மணியை எடுத்துட்டு போயிருக்க முடியும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அத நாம கண்டுபிடிக்கணும். எப்படிதான் அந்த மந்திர மணிய திருடி இருக்க முடியும்? அந்த மணி அவனுக்கு எப்படி உபயோகமா இருக்கும்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மந்திர மணி யாராவது கெட்டவங்க கையில போறதுக்கு முன்னாடி நாம நம்ம விசாரணைய செஞ்சே ஆகணும். அந்த ஆடும் பூரி மாடும் 2 பேரும் சேர்ந்து அந்த மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் கேட்டதுக்கு அப்புறம் பூரி மாட்டுக்கு ஊருக்குள்ள வந்த 2 முனிவர்களை பத்தி தெரிய வருது. அவங்க ரொம்ப நாளா எல்லார் வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பூரி மாடு ரொம்பவே கவனமா தேடி போய் அந்த ஜலால் வீட்டை பாக்குது. அங்க அது ஜலால் தன்னோட கழுத்துல ஆட்டோட மந்திர மணிய போட்டிருக்கிறத பாக்குது. அவன் தன்னை கண்ணாடியில வெறிச்சு பார்த்து சொல்றான், நான் தான் மேஜிஷியன் ஜலால். அப்புறம் இந்த மணில இருக்க பவரை எனக்குள்ள ஏத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்னைய யாராலுமே போட்டியில ஜெயிக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ ஏது நினைக்கிறேனோ என் மேஜிக்கால எல்லாமே செஞ்சிருவேன். தேவைப்பட்டா யாரையாவது அடிமையாவும் ஆக்கிக்குவேன். வெளியே நின்னுட்டு இருக்கிற புரி மாடு இது எல்லாத்தையும் கேட்டுருது. அதுக்கப்புறம் அது ஆட்டுக்கிட்ட போகுது. அதுகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுது. வசந்தி, உன்னோட மந்திரமணி அந்த ஜலால் மாயாவி கிட்ட இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம ஏதாவது செஞ்சு ஜலால் கிட்ட இருந்து உன்னோட மணியை திருப்பி வாங்கியே ஆகணும், இல்லைன்னா ஏதாவது கெட்டது நடந்துரும். அதுக்கப்புறம் புரி மாடும் ஆடும் ஜலால் கிட்ட இருந்து அந்த மந்திர மணியை எப்படி திருப்பி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் இரவு ஜலால் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த புரி மாடு அந்த வீட்டுக்கு வெளியில போகுது. ஜலால் மாயாவி அந்த மந்திர மணிய தான் தலகாணிக்கு பக்கத்துல வைக்கிறத பாக்குது. பூரி மாடு ரொம்பவே கவனமா உள்ள போய் அந்த மணிய ரொம்ப மெதுவா தன்னோட வாய்க்குள்ள வச்சு தன்னோட வாய நல்லா மூடிடுது. அதனால அந்த மணி சத்தம் வெளியே வராது. அதுக்கப்புறம் அது கவனமா அந்த மணியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து ஊர் மக்களுக்கு முன்னாடி மந்திர ஆட்டுக்கு திருப்பி கொடுக்குது. இந்த தோழி உன்னோட சொத்து. ஊர் மக்கள் அந்த மந்திர மணிய ஆட்டு கழுத்துல கட்டிடுறாங்க. இந்த விஷயம் ஜலாலுக்கு தெரிஞ்சப்புறம் அவன் கோபமா ஊர் மக்களுக்கு நடுவுல வந்து அந்த ஆட்டுக்கு சவால் விடுற மாதிரி சொல்றான், வெளியே வா ஆட்டுக்குட்டி. நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? நீ உன் மணிய கொண்டு போயிடலான்னா நான் வாய பொத்திட்டு ஓடுவேன் நினைச்சியா? ஜலால் தான் எல்லாத்தோட பெரிய மேஜிஷியன். ஜலாலால யாராலையும் ஜெயிக்க முடியாது. தைரியம் இருந்தா என் முன்னால வந்து என் கூட சண்டை போடு. ஜலாலோட சத்தத்தை கேட்டு ஆடும் மத்த எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அப்ப மந்திர ஆடு சொல்லுது, பாரு மாயாவி, நீ ஒரு மோசடியான மாயாவி.
நீ மோசடி செஞ்சு என் கழுத்துல இருந்து இந்த மந்திரமணிய திருடன. அதுக்கப்புறம் அதோட சக்திய பறிக்க பார்த்த. ஆனா நான் எப்பவும் உன்னோட இந்த இழிவான எண்ணத்தை நிறைவேற விட மாட்டேன். நீ என்னைய சேலஞ்ச் பண்றியா? நான் சவால் விடல, ஆனா உன்னை எச்சரிக்கிறேன். உனக்கு இந்த மணிதான் வேணும்னு இருந்தா நீ என் கூட போட்டிட்டு இருக்கணும். இப்படி இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம திருடி இருக்க கூடாது. நான் ஜலால் மேஜிஷியன், நீ ஒரு சாதாரண ஆடு. உன்னோட மணியோட மேஜிஷியன் என்கிட்ட இருக்க மேஜிக் முன்னால ஒண்ணுமே கிடையாது. நான் எல்லாரும் முன்னாலையும் போட்டி போட்டு உன் கழுத்துல இருக்க மணிய புடுங்க முடியும். உனக்கு தைரியம் இருந்தா வா, என் கூட போட்டி போடு. ஜலால் பேச்ச கேட்டு அந்த ஆடு ஜலால் கூட போட்டியிட தயாராயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோட மணியோட மாயாஜாலமும் ஜலால் மாயாவியோட மாயாஜாலமும் ரெண்டு ஒண்ணா மோதிச்சு. கொஞ்ச நேரத்தோட யுத்தத்துக்கு அப்புறம் ஜலாலோட மாயாஜாலம் அந்த மந்திர ஆட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே செயல்படல. இதனால ஜலாலோட திமிர் அப்படியே உடைஞ்சு போயிடுது. அப்புறம் இறுதியில அவன் தோத்து போயிடுறான். அப்புறம் மந்திர ஆடு வெற்றி பெறுது. பேரு கெட்டு போனதுக்கு அப்புறம் ஜலால் அந்த ஊரை விட்டு நிரந்தரமா போயிடுறான். மந்திர ஆடு தன்னோட மந்திர மணியால இதே மாதிரி எல்லாருக்குமே உதவி செஞ்சிட்டு இருக்கு. ஆடும் ஓநாயும் சூரஜ்பூரோட காட்டுல ஆடும் முயலும் வாழ்ந்துட்டு இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் அதுங்க ரெண்டும் நதியோரத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஓநாய் இதுங்கள பாத்துட்டு இருந்தது. பரவாயில்லையே, இன்னைக்கு ஆடு சாப்பிட கிடைச்சிருக்க. சொல்ல போனா ஆடை சாப்பிட்டு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஏதாவது ஒரு வழியில இத நான் வேட்டையாடி ஆகணும். ஏதாவது ஒரு பிளான் செஞ்சு இதை பிடிச்சி ஆகணும். தந்திரசாலி ஓநாய் அந்த ஆட்டை எப்படி சாப்பிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. உடனே அதுக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஓநாய் அதே மரத்துக்கு பின்னாடி ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்குது. அந்த அலற சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்டு முயலும் ஆடும் யோசிக்க ஆரம்பிக்குது. யாரோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சு அதுங்க ரெண்டும் அக்கம் பக்கத்துல பாக்குது. அந்த நேரத்துல மரத்துக்கு பின்னாடி அதுங்களுக்கு ஒரு ஓநாய் தெரியுது. ரெண்டு பேரும் அது பக்கத்துல போறாங்க. அப்ப ஆடு ஓநாய் கிட்ட கேக்குது, அட உனக்கு என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ கத்துற? கத்துலன்னா நான் என்ன பண்றது? எங்க அம்மாவை அந்த சிங்கம் சாப்பிட்டுடுச்சு. நான் அனாதை ஆயிட்டேன். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இல்ல, அம்மாவும் இல்ல. இப்போ நான் தனிமை ஆயிட்டேன். எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஓ, உனக்கு ரொம்ப கெட்டது நடந்திருக்கே. கடவுள் உன் அம்மாவோட ஆத்மாவை சாந்தி பண்ணட்டும். நீ கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கிறோம்ல. நீ தனியா உணர்ந்தா நீ எங்க கூட விளையாடவா. நாம எல்லாம் சேர்ந்தே விளையாடலாம். அட ஆடு, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? நமக்கு இவன் யாருனே தெரியாது. தெரியாத ஆளு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ரொம்ப பெரிய தப்பு, தெரியுமா? முயல், நீ ஏன் எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி பேசுற? பாரு, அவன் எவ்ளோ அழறான். அவனோட அம்மா இந்த உலகத்துல இல்ல. அம்மா இல்லங்கிற துக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இப்படி பேசாத. நீ எவ்வளவு நல்லா ஆடு தெரியுமா? உனக்கு என் வலிய பத்தி தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒன்னே மாதிரி நண்பன் தான் தேவைப்படுது. நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுமா? ஆஹா, ஏன் பண்ண மாட்டேன். நாம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆவோம். பாரு, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம். நாளைக்கு திரும்ப சந்திக்கிறோம். இத சொன்னதுக்கு அப்புறம் ஆடு முயலும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓநாய் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுது. அந்த ஆடு ரொம்பவே அப்பாவிங்கிறதையும் புரிஞ்சுக்குது. அதோட மனசு ரொம்பவே வெகுளித்தனமானது. அதனாலதான் அது ரொம்பவே சுலபமா இதோட பேச்சுல மாட்டிக்கிச்சு. அடுத்த நாள் காலையில அந்த ஆடு முயல் கூட விளையாடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஓநாய் அங்க வருது. ஆடே, எனக்கும் உன் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாமா? சரி விளையாடலாமே. இதுல கேட்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு? இப்ப நீ எங்களோட நண்பன், அதனால சேர்ந்தே விளையாடுவோம். ஆடே, உனக்கு இவன் கூட விளையாடணும்னா நீ விளையாடு. ஆனா எனக்கு இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுல எந்த விருப்பமும் இல்ல. நீ எவ்வளவு சின்னதா இருக்கியோ அவ்வளவு மோசமான ஆளு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ராபிட். உனக்கும் ஆடுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சே. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருத்தர் தெரிஞ்சிருந்தீங்களோ? யார பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சமயம் இருக்கதான் செய்யும். ஆடுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைன்னுக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? சரி முயலே, பேச்சு புரிஞ்சுக்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓநாய் சொல்றதும் சரிதான். எனக்கே பிரச்சனை இல்லாதப்போ உனக்கு ஏன் பிரச்சனை?
இங்க பாரு ஆடு, உன்னை பத்தி நல்லது கெட்டது பத்தி நினைக்கிறதுக்கு நான் உன் ஃப்ரெண்ட் இருக்கேன். ஆனா இவன் ரொம்ப மோசமான ஆளு, பாத்துக்கோ. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த முயல் கோபப்பட்டு அங்கிருந்து போயிடுது. அந்த நேரத்துல ஆடு அதை நிறுத்த முயற்சி செய்யுது. நான் சொல்றத கேளு. என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிற முயல்? ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. ஆடு அதை நிறுத்த முயற்சி பண்ணுது. ஆனா முயல் ஒரு பேச்சும் கேட்காம கோபமா அங்கிருந்து போயிடுது. இத பார்த்து அந்த ஓநாய் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆட்டுக்கும் ஓநாய்க்கும் நடுவுல அந்த முயல் தான் ஒரே ஒரு முள்ளா இருந்தது. அத ஓநாய் எப்படியும் நீக்க விரும்பிச்சு. நில்லு முயல், அட நில்ல. அந்த ஓநாய் அந்த ஆட்டை ஒரு அமைதியான இடத்துல கூட்டிட்டு போய் கொலை பண்ண நினைச்சுச்சு. ஆனா முயல் போனதுக்கு அப்புறம் ஆடும் அதுக்கு பின்னாடியே போயிடுச்சு. போகும்போது ஓநாய் கிட்ட சொல்லுது, ஓநாய் அண்ணே, அப்புறமா சந்திப்போம், இப்ப நான் கிளம்புறேன். தன்னோட வேட்டை தன் கையை நழுவி போறத பார்த்து ஓநாய் ரொம்பவே கவலைப்படுது. நான் என்ன நினைச்சேனாக்கா, இந்த ராபிட் மட்டும் நவுண்டடிச்சுனாக்கா அப்படியே இந்த ஆட்டை அடிச்சு வேட்டையாடி சாப்பிடலான்னு. ஆனா ஆடு இங்க இருந்து போயிடுச்சு. ஆனா பரவாயில்ல ஆடு, என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் நான் உன்னை வேட்டையாடியே தருவேன். அதுக்காக எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த டைம்காக வெயிட் பண்ணுவேன். முயல் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஓநாய் சொல்றத கேட்டுட்டு இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் நரியே, நீ வேஷம் போட்ட ஒரு நரின்னு சொல்லி. இனிமே என்ன நடந்தாலும் சரி, என்னோட ஃப்ரெண்ட் ஆட நான் காப்பாத்தியே தீருவேன். அதுக்கப்புறம் முயல் ஓடி போய் ஆட்டுக்கிட்ட போகுது. அப்புறம் கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. அப்ப ஆடு சொல்லுது, முயல், நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரியும் உனக்கு ஓநாய பிடிக்காது. ஆனா அதுக்காக நீ இப்படியெல்லாம் அதை பத்தி பேசலாமா? கடவுள் அதுகிட்ட இருந்து அதோட அம்மாவை பிரிச்சுட்டாரு. இந்த நேரத்துல போய் நீ அதை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆடே, நான் உன்னோட ரொம்ப நல்ல நண்பன். இனி நம்பு, நீ உன்னோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. நீ மட்டும் என் பேச்சை கேட்கலனா அந்த நரி உன்னை சாப்பிட்டுரும். முயலே, அது நம்ம கிட்ட நண்பனாக வந்தது. ஆனா நீ அத வேட்டைக்காரன்னு சொல்றியா? நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆடு, கொஞ்சம் என் பேச்சை கேளு. நீ சொல்றத எனக்கு கேட்கவே வேண்டாம், இங்க இருந்து போயிடு. நான் போற ஆடு, ஆனா நான் சொன்னது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நேரா இருக்கிற மரம் தான் முத வெட்டுவாங்க. யாரு ரொம்ப நேர்மையா இருக்காங்களோ அவங்களதான் முத வேட்டையாடுவாங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் முயல் கோபப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. முயலோட நட்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் ஆடு கொஞ்ச நாள் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. அங்க ஓநாய் ஆட்டை வேட்டையாட ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஓநாயால காத்திருக்க முடியல. அப்போ ஒரு நாள் அந்த ஓநாய் ஆட்டோட வீட்டுக்கே வந்துடுது. ஆடு, என் கூட கொஞ்சம் வயலு வரைக்கும் வர முடியுமா? அங்க போய் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க சாப்பாடுலாம் சாப்பிடுவோம். அப்புறம் ரொம்ப ஜாலியாவும் இருக்கலாம். ஓநாய் என்ன, உங்க கூட நட்பானதுக்கு அப்புறம் எனக்கும் முயலுக்கும் சண்டையாயி எங்க நட்பு உடைஞ்சிடுச்சு. அதனால எங்க போகவும் எனக்கு மனசே வர்றதில்ல. எனக்கு நல்லா தெரியும், ராபிட் உன் மேல கோவமா இருக்கான். ஏன்னா அவன் உன்னோட ரொம்ப நல்ல நண்பன். அவன் என்னைக்குமே உன்னைய எந்த ஒரு கஷ்டத்திலையும் விட விரும்பல. உண்மை என்னன்னாக்கா, எங்களோட நரியோட குடும்பமே இப்படிதான். அவங்க மேல நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா உண்மையை சொல்ல போனா எல்லா நரியும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, எனக்கு தெரியும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ ஒரு நல்ல ஓநாய். ஆனா இந்த விஷயத்த நான் முயலுக்கு எப்படி எடுத்து சொல்றது? இந்த விஷயத்த நான் உனக்கு புரிய வைக்கணும்னாக்கா, நம்ம அங்க உள்ள விவசாய நிலத்துக்கு போயே ஆகணும். அங்க போய் நம்ம வயிறு நிறைய சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ராபிட்டுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துட்டும் போவோம். ஆமா ஆமா, ஓநாய் அதுக்காக புதுசா மக்காச்சோளத்தை எடுத்துட்டு வந்ததுன்னு அதுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு தெரிய வரும் நீ ஒரு நல்ல ஓநாய்ங்கிறது. சரி சரி, இப்பவே கிளம்பு, நம்ம அங்க போயிட்டு வருவோம். ஆடும் ஓநாயும் ஆட்டம் போட்டு குதிச்சு அந்த மக்காச்சோளத்தோட வயலுக்கு போறாங்க. ஆடு மக்காச்சோளத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுது. வயிறு நிரம்ப மக்காச்சோளத்தை சாப்பிடுது. ஓநாய் அதோட கபடமான எண்ணத்தோட ஆட்ட பாத்துக்கிட்டு இருக்குது. ஏ முட்டாள ஆடே, நீ வயிறு நிறைய மக்காவை சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை அடிச்சு வயிறு நிறைய சாப்பிட போறேன். மக்காச்சோளம் சாப்பிட்டு ஆட்டோட வயிறு நிரம்பினதுக்கு அப்புறம் அது சொல்லுது, ஓநாய் அண்ணே, என்னோட வயிறு நிரம்பிடுச்சு, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னோட வயிறு நிறைஞ்சு போச்சு பழக்க, ஆனா என்னோட வயிறு காலியா இருக்கு. அப்படியா? அப்ப நீயும் இந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்ற அண்ணா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மக்கா சுத்தமா பிடிக்காது.
அப்படியா? அப்ப நீ என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இங்க வந்தியா? ஆமா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? நீ ரொம்பவே நல்ல ஓனாய் என்ன. சரி, எனக்கு சொல்லு, உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? எனக்கு ஆட்டோட கறியை சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உன்னை சாப்பிட போறேன் இப்போ. என்ன, நீ என்ன சாப்பிட விரும்புறியா? ஆனா நான் உன்னோட நண்பி தானே. நீ சரியான முட்டாள் ஆடு. அடா நண்பா, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நான் எதுக்கு பண்ணேன்னா உன்னை சாப்பிடுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன். சரி, சீக்கிரமா என் வயிறு எரிச்சலை கம்மி பண்ணிடு. இத சொன்ன உடனே அந்த ஓனாய் அந்த ஆட்டை தாக்கிடுது. உன்னோட நண்பன் ராபிட் கரெக்டா தான் சொன்னா என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாதன்னு சொல்லி. ஆனா நீ தான் அவன் பேச்ச கேட்கவே இல்ல. இப்போ உன் சாவ தேடி நீயே வந்து மாட்டிக்கிட்ட. நீ என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்ட. உன்னை கடவுள் எப்பயும் மன்னிக்க மாட்டாரு. நான் என்னோட உண்மையான நண்பன் சொன்னதை கேட்டிருக்கணும். ஆமா, இப்ப கஷ்டமா இருக்குதோ? எப்ப நீ என் கையில மாட்டிக்கிட்டியோ, இனி என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆடு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப கத்த ஆரம்பிக்குது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, முயல் நீ எங்க இருக்க? என்ன வந்து காப்பாத்து. முயலுக்கு தெரியும் அந்த ஓநாய் அந்த ஆட்டை எப்ப வேணாலும் தாக்கும்னு. அதனால அந்த முயல் ஆட்டை ஓநாய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக முதல்லயே எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தது. அந்த முயல் அந்த ஓநாயோட கெட்ட எண்ணத்தை பத்தி முதல்லயே சிங்கத்துக்கிட்ட சொல்லி இருந்தது. ஆட்டோட அலற சத்தம் கேட்ட உடனே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஆட்டை காப்பாத்த அங்க வந்துடுறாங்க. நில்லு நரியே, அந்த ஆட்டு மேல உன் நெகப்பட்டா கூட நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் நரி. ஆனா நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க? எப்போ நண்பன் கஷ்டத்துல இருக்கானோ அப்போ எல்லா நண்பர்களும் சேர்ந்து அவனுக்கு உதவி செய்ய வருவாங்க. டேய் நரியே, இந்த ஆடும் ராபிட்டும் எங்களோட ஃப்ரெண்டு. அதுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதை ஆட விட்டு இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிரு. எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஓநாய் ஆட்டை விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுது. அட ஓடுற இங்க இருந்து, இல்லடா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஊர்காவா ஆக்கிடுவாங்க. ஓநாய் கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சதுக்கு அப்புறம் ஆட்டுக்கு மன நிம்மதியாச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உனக்கு நன்றி சொல்லுனாக்கா நீ இந்த ராபிட் கிட்ட சொல்லு. அவன் கரெக்டான டைம்ல வந்து எங்க கிட்ட மட்டும் சொல்லிருக்கலனா ஒருவேளை நீ உயிரோட கூட இருந்திருக்க மாட்ட. தேங்க்யூ நண்பா. ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்யூ சாரியும் கிடையவே கிடையாது ஆடு. ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னைக்குமே யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி அவன் நமக்கு தகுதியானவனா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? நம்ம கஷ்டத்துல நமக்கு உதவுறங்க தான் உண்மையான நண்பன். அதனால நட்பாகிறதுக்கு முன்னாடி நண்பனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த பாடத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆடு முயலும் தன்னோட வீட்டை நோக்கி போயிடுறாங்க.